தேர்தல் நாள் அப்படிங்கிறது ஒரு விரல் புரட்சி. இந்திய வரலாற்றுல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோற்ற இரண்டாவது நபர் சிபி ஜோஷி. சிபி ஜோஷியுடைய மகளும் மனைவியும் வாக்களித்திருந்தால் சிபி ஜோஷி ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்திருப்பார், முதல்வரும் ஆகியிருப்பார். அந்த ஒரு ஓட்டுக்கு மொத்த தலையெழுத்தையும் மாற்றுகிற மந்திர சக்தி உண்டு. கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம். வணக்கம் நண்பர்களே. நாளை தமிழகத்தில் 17வது சட்டப்பேரவைக்கான தேர்தல் நடைபெற உள்ளது. பொதுவா தேர்தலை ஜனநாயக திருவிழா, திருநாள் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு இந்த விதமான அர்த்தப்படுத்துதல் உடன்பாடு இல்லை. ஒவ்வொரு தேர்தலும் ஒரு அக்னி பரீட்சை. இது ரொம்ப ரொம்ப சீரியஸா கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். விழாங்கிறதும் திருநாள்ங்கிறதும் கொண்டாட்டத்துக்கானது. ஆனால் அக்னி பரீட்சை அப்படின்னா நான் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணி ரொம்ப யோசிச்சு நம்முடைய மாநிலத்துக்கு இல்லாட்டி நம்முடைய தேசத்துக்கு எது நல்லதோ அதற்கு வாக்களிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான நாள். அதனாலதான் இதை அக்னி பரீட்சை அப்படின்னு நான் சொல்லுகிறேன். இது உண்மையை சொல்றோம்னா தேர்தல் நாள் அப்படிங்கிறது ஒரு விரல் புரட்சி. எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின்ல, மின்னணு வாக்குப்பதிவு எந்திரத்தில் நாம் நம்முடைய ஒற்றை விரலால் எதை நோக்கி அழுத்துகிறோமோ அது அடுத்த 5 ஆண்டுகளுக்கு நம்முடைய தலைவிதியை தீர்மானிக்க போகிறது என்று பொருள். ஆக இந்த ஒற்றை விரலை எப்படி நாம் பயன்படுத்த போகிறோம், எதற்காக பயன்படுத்த போகிறோம், அதுதான் ரொம்ப முக்கியம். சோ தமிழகத்தினுடைய தற்போது இருக்கும் நிலைமைகளை நன்கு அலசுங்கள். இப்ப எப்படி இருக்குங்கிறத யோசிச்சு பாருங்க. தமிழகம் ஒரு சிறப்பான நிலையை அடைய வேண்டும் என்றால் யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று உங்கள் மனசாட்சியை கேளுங்கள். என்னைக்குமே மனுஷன்ட்டு விலை போகாதது ஒன்னே ஒண்ணுதான் மனசாட்சி. அதை மட்டும் யாரும் களவாட முடியாது, விலைக்கு வாங்க முடியாது. அதனால உங்க மனசாட்சியை கேளுங்க. இதுல நிறைய பேர் உங்களுடைய இல்லத்துக்கே உங்களை தேடி வருவார்கள், பணம் கொடுக்க தயாராக இருப்பார்கள். நீங்களும் அந்த லோக்கல்ல இருக்கிறவங்க அவங்கள பகைச்சுக்கிட்டு இருக்க முடியாது. வேற வழி இல்லாமல், உங்களுக்கு விருப்பம் இல்லாமல் கூட பணத்தை கை நீட்டி வாங்கி இருக்கலாம், அதெல்லாம் வேற விஷயம். ஆனால் மனசாட்சிப்படி வாக்களியுங்கள், அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க மனசாட்சியை வித்துறாதீங்க. மனசாட்சிங்கிறது எப்போதுமே விலை போக முடியாது, அதையும் நாம விலை பேச அனுமதித்து விடக்கூடாது. ஏன்னா மனசாட்சி, ஒவ்வொருவருடைய மனசாட்சி தான் அந்த ஒவ்வொருவருடைய தன்மானத்துக்கான அடையாளம். நீங்க மனசாட்சியை அடகு வச்சுட்டீங்க, மனசாட்சியை வித்துட்டீங்கன்னா உங்களுடைய சுயமரியாதையை வித்துட்டீங்கன்னு அர்த்தம். அதை மட்டும் செஞ்சிடாதீங்க. இன்னொன்னு ரொம்ப முக்கியம், பல பேருக்கு ஒரு எண்ணம் உண்டு, அட நம்ம ஒரு ஆள் ஓட்டு போடாதனால எல்லாம் அப்படியே குடியா மூழ்கிற போகுது, ஓவரா வெயில் அடிக்குது, எதுக்கு ஓட்டு போட்டு, இப்படி தயவு செய்து நினைக்காதீங்க. உங்கள் ஒவ்வொருவருடைய ஓட்டும் மிக மிக முக்கியம். 2008 நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை சொல்றேன். 2008 ராஜஸ்தான்ல சட்டப்பேரவை தேர்தல். அந்த தேர்தல்ல காங்கிரஸ் வெற்றி பெற்றால் சிபி ஜோஷி என்பவர் தான் முதல்வர் என்று அறிவிக்கப்படுகிறது. சிபி ஜோஷி ராஜஸ்தான் காங்கிரஸ்ல மாபெரும் தலைவர். அவரும் நந்த்வாரா என்கிற தொகுதியில் களம் காணுகிறார். கடைசியில பாத்தீங்கன்னா அவர் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பிஜேபி வேட்பாளர் கல்யாண் சிங் சௌஹான் பேரு, அவர்கிட்ட வெறும் ஒரு ஓட்டு வித்தியாசத்தில் தோற்றார். இந்திய வரலாற்றுல ஒரு ஓட்டு வித்தியாசத்துல தோற்ற இரண்டாவது நபர் சிபி ஜோஷி. அதுக்கு முன்னால ஒருவர் கர்நாடகத்துல தோற்று இருக்கிறார். இதுல என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா, அவர் ஒரு வாக்கு வித்தியாசத்துல தோற்றார் இல்லையா, அந்த தேர்தலுக்குன்னு பார்த்து அவர் நின்ற அந்த தொகுதியில வாக்களித்திருக்க வேண்டிய அவருடைய மனைவியும் மகளும் அன்னைக்கு ஓட்டு போடவே இல்லை. நம்மள நிறைய பேர் இருக்காங்களே, இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன்ல, நம்ம ஒரு ஆள் ஓட்டு போடாதனால என்ன ஆயிட போகுது, இதே மனப்பான்மையில அவங்க 2 பேரும், சிபி ஜோஷியுடைய மனைவியும் மகளும் எங்கேயோ போயிட்டாங்க, அவங்க வாக்குச்சாவடிக்கே வரல. இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, சிபி ஜோஷியுடைய மகளும் மனைவியும் வாக்களித்திருந்தால் சிபி ஜோஷி ஒரு ஓட்டு வித்தியாசத்துல ஜெயித்திருப்பார், முதல்வரும் ஆகியிருப்பார். கடைசியில அவருடைய முதல்வர் கனவு ஷாட்ராஜ். அதுக்கப்புறம் இன்னைக்கு வரைக்கும் அவரால் முதல்வராகவே முடியல. 2008 அசோக் கெலட் முதல்வரானார். ஒரு ஓட்டுன்னு நினைக்கிறோம், அந்த ஒரு ஓட்டுக்கு மொத்த தலையெழுத்தையும் மாற்றுகிற மந்திர சக்தி உண்டு. அதனாலதான் சொல்றேன், ஒரு ஓட்டு தானே அப்படின்னு சொல்லி நினைச்சிராங்க. உங்களது ஓட்டு உங்களுக்கானது, உங்களுடைய ஓட்டு உங்களுடைய உரிமை. உரிமையை விட்டு கொடுக்கலாமா? சோ உங்களுடைய ஓட்டையும் விட்டு கொடுக்க கூடாது.
கட்டாயம் போய் வாக்களியுங்கள், மனசாட்சிப்படி வாக்களியுங்கள். அதுதான் ரொம்ப முக்கியம். இந்த மாநிலத்துக்கு யாருக்கு வாக்களித்தால் நல்லதோ அவர்களுக்கு வாக்களியுங்கள். சோ நாளைக்கு அத்தனை பேரும் தவறாமல் நம்முடைய ஜனநாயக கடமையை சிறப்புற செய்வோம். இந்த ஒற்றை விரல் புரட்சியை சிறப்பாக நிறைவேற்றி காட்டுவோம். பொதுவாக நகர்ப்புறங்களில் வாக்குப்பதிவு குறைவாகவும் கிராமப்புறங்களில் அதிகமாகவும் இருக்கிறதே, என்ன காரணம்? இதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா, தேர்தல் பற்றிய சீரியஸ்னஸ் கிராமப்புறங்களுக்கும் அதே நேரத்தில் நகர்ப்புறங்களுக்கு இடையில் வேறுபடுகிறது அப்படிங்கிறது தான். நகர்ப்புறத்துல தேர்தல் அப்படிங்கிறதும் அரசை சார்ந்திருத்தல் அப்படிங்கிறதும் பெருமளவு தேவைப்படாமல் இருக்கிறது. அதனால எத்தகைய அரசு அமைய வேண்டும் அப்படிங்கிறது பண்ண சீரியஸ்னஸ் நகர்ப்புறத்துல குறையும். இப்போ அதே நேரத்துல கிராமப்புறத்துல அரசு பற்றின பிரஜை மிக அதிகமாக உண்டு. ஏன்னா ஒவ்வொரு நிலையிலும் கிராமத்தை சேர்ந்தவர்கள் அரசை சார்ந்தே இருக்கிறார். ஒரு ஃபீவர் அப்படின்னு வந்தால் கூட அங்க அரசுக்கு சொந்தமான ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு போயாகும். இப்போ வயக்காட்டுல வேலை செய்யறப்ப திடீர்னு பாம்பு கடிச்சிருச்சு அப்படின்னா அவங்க தூக்கிட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்துக்கு தான் போக முடியும். இந்த பாம்பு கடிக்கான சிகிச்சைங்கிறது, அதுக்கான விஷமுறிவு மருந்து அப்படிங்கிறது எல்லாமே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல மட்டும்தான் அவைலபிளா இருக்கும். அதே போல ஒரு சாதாரண அவங்க ரெகுலரா நடக்கக்கூடிய சடங்கு, இப்ப இறுதி சடங்கு நடக்குது, இறந்து போயிட்டார் அப்படின்னா அந்த சுடுகாட்டுக்கு போறதுக்கான பாதை, இந்த பாதையை சரியா போடணுங்கிறதுக்கு அவங்க போராட்டம் நடத்தி ஆகும். அதற்கான வேண்டுகோளை அரசிடம் தான் சொல்லி ஆகும். ஒரு ஊரையும் இன்னொரு ஊரையும் இணைக்கக்கூடிய இணைப்பு சாலை, அது ஒத்தையடி பாதையா இருக்கும், அதுக்கு ஒரு ரோடு போடணும், அவன் போராடி ஆகணும், அரசிட்ட கேட்டாகணும். தன்னுடைய வயலுக்கு பம்ப் செட் போடணும்னா அரசிட்ட பெர்மிஷன் வாங்கி ஆகணும். திடீர்னு வெயில்ல பயிர் கருகி போச்சு அப்படின்னா இந்த பயிருக்கான பயிர் காப்பீட்டு அந்த இன்சூரன்ஸ் இருக்குல்ல, அதுக்கு அரசிட்ட அவன் கெஞ்சி ஆகணும். நீங்க பாத்தீங்கன்னா கிராமப்புறத்து மனிதர்கள் அரசை சார்ந்திருக்கிற அளவுக்கு நகர்ப்புறத்து மனிதர்கள் அரசை சார்ந்திருப்பதே கிடையாது. இங்க நகர்ப்புறத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருக்கும் அரசுக்கு பேரலா பிரைவேட் அப்படிங்கிறது ஒரு தீர்வாக இருக்கும். இப்போ கிராமத்துல இருக்கிறவங்க தன்னுடைய குழந்தையை எப்படி ஆயினும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல தான் படிக்க வச்சாகணும், இல்லாட்டி பல கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய பிரைவேட் ஸ்கூல்ஸுக்கு அனுப்பிச்சாகணும். அப்படியெல்லாம் இருக்கும். இங்க தடிக்க விழுந்தா பிரைவேட் ஸ்கூல்ஸ் அங்க அனுப்பிச்சிருவாங்க. இதே போலத்தான் ஒவ்வொரு விஷயத்துக்குமே கிராமப்புறத்துல அரசை சார்ந்தே இருக்க வேண்டி இருக்கும், நகர்ப்புறத்துல அரசை சார்ந்து இருக்கும் தன்மை மிக மிக குறைவு. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில அடுத்த அரசு யார் தலைமையில் அமைய வேண்டும் அப்படிங்கறத தீர்மானிக்கக்கூடிய தேர்தல்ல ஒரு சீரியஸ்னஸ் அப்படிங்கிறது கிராமப்புறத்திலிருந்து தான் வெளிப்படும். நகர்ப்புறத்துல வெளிப்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இருந்தாலும் நகர்ப்புறத்து மக்கள் இந்த அரசு சம்பந்தப்பட்ட விஷயத்துல தங்களுக்கும் பங்குண்டு என்பதை உணர வேண்டும். நேரடியா அவங்க அரசு சாராமல் இருக்கலாம், ஆனால் அரசு எடுக்கிற பல்வேறு கொள்கை முடிவுகள் அவர்களது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறது என்கிற உண்மையை அவர்கள் உணர வேண்டும். அதனால அரசை தீர்மானிக்கிறதுல தங்களுக்கு ஒரு பங்கு இருக்கு, அது ரொம்ப சீரியஸான விஷயம் அப்படிங்கிறத நகர்ப்புற வாசிகளும் உணர்ந்து தங்களுடைய வாக்குகளை முழுமையாக செலுத்த வேண்டும். ஒரு 100% வாக்களிப்பு அப்படிங்கறத நோக்கி நகர்ப்புறமும் நகர வேண்டும். SIR அமல் செய்யப்பட்ட பிறகு நடைபெறும் முதல் தேர்தல் இது. இதில் வாக்கு விகிதம் எப்படி இருக்கும் என நீங்கள் நினைக்கிறீர்கள்? எஸ், நீங்க சொன்ன மாதிரி SIR அமல்படுத்தப்பட்ட பிறகு நடைபெறுகிற முதல் தேர்தல். அதனால இப்ப இருக்கிற வாக்காளர் பட்டியல் அப்படிங்கிறது முழுக்க வாக்களிக்க தகுதியுடையவர்கள் மட்டுமே உள்ள பட்டியல் அப்படின்னு நம்ம புரிந்து கொள்ளலாம். இந்த வாக்காளர் பட்டியல்ல இறந்து போனவர்கள் கிடையாது, புலம்பெயர்ந்தவர்கள் கிடையாது, ஒரு 4 இடத்துல வாக்காளரா பதிவு செஞ்சுட்டு ஏதோ ஒரு இடத்துல போட்டுக்கிட்டு இருக்கிறது, அந்த மாதிரி ஆட்கள் கொண்டதெல்லாம் கிடையாது. சோ இது எல்லாமே களை எடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கிறப்போ முழுக்க வாக்களிக்க தகுதி உள்ளவர்கள் மட்டுமே கொண்ட ஒரு லிஸ்ட் தான் இந்த தடவை இருக்கிற வாக்காளர் பட்டியல். அப்படிங்கிறப்போ கடந்த முறை எத்தனை வாக்காளர்கள் வாக்களித்தார்களோ நம்பர்ஸ் சொல்றேன், அதே அளவு இந்த முறை வாக்களித்திருந்தாலும் பர்சன்டேஜ் ஆஃப் போலிங் அப்படிங்கிறது நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா முன்னால மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கையில இறந்து போனவர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன, புலம்பெயர்ந்தவர்கள் பெயர்கள் இடம்பெற்றிருந்தன. இப்படி அந்த வாக்காளர் பட்டியலில் இருக்கக்கூடாதவர்களின் பெயர்களும் கலந்து இருந்த காரணத்தினால் அவர்களையும் சேர்த்து மொத்த பெர்சன்டேஜ் கணக்கிடப்பட்டது. இப்போ அதெல்லாம் களையெடுக்கப்பட்டனால இப்ப இருக்கிற மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை 5,67,00,000. அதை வச்சுதான் கணக்கீடு செய்ய போறாங்க. அதனால இந்த தடவை வாக்குப்பதிவு விகிதம் முன்னை காட்டிலும் சிறப்பாக இருக்கும், அது உறுதி. நன்றி, வணக்கம். கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல், இது வாய்மையின் எக்காலம்.